தேர்தல் சீர்திருத்தம் ஜனநாயகத்திற்காக போராடுவோம் என்கிற தலைப்பின் கீழே கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற தோழர்களே, ஒரு எழுச்சிமிகு தப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தி உணரக்கூடிய கலைஞர் தோழர்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கின்ற அருமை தோழர்களே, எனக்கு முன்னால் பேச இருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் சீர்திருத்தம் இந்த கருத்தை வைப்பதற்கு முன்னால் தமிழகத்தில் புரட்சிகர அரசியலை பேசுகிற அமைப்புகள் இன்னைக்கு பல்வேறு கருத்துகளோடு நாம் பயணிக்கிறோம். எங்களுடைய அமைப்பு தமிழகத்திலும் பரவது பாசிச பயங்கரவாதம், தேர்தல் பாதை உதவாது, தெருவில் இறங்கி போராடு என்கிற முழக்கத்தை முன்வைத்து தமிழகம் தனி அளவிலே நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒரு புறக்கணிப்பு இயக்கத்தை நடத்தி வருகிறோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை குறித்து பிற அமைப்புகளும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசுகிறார்கள், போராடுகிறார்கள். இன்னும் சிலர் திமுக இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தால் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு மூச்சு விடுவதற்கான அவகாசம் கிடைக்கும், அது பாசிசம் வளர்வதற்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தும் இல்லையா, அதனால் அதை ஆதரிக்கலாம் என்று பேசுகிறார். சிபிஐ சிபிஎம் கட்சிகள் எல்லாம் ஒன்றும் பெருசா நிலைப்பாடு எடுத்த மாதிரி தெரியல. அது ஏற்கனவே இருக்கிற பழைய நிலைப்பாடு தான் தேர்தலில் பங்கேற்கிறது. காங்கிரசின் கருத்தை வலுப்படுத்துவது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மத்திய அளவில் ஒரு முடிவு எடுப்பாங்க, மாநில அளவில் ஒரு முடிவு எடுப்பாங்க. சிபிஎம் தனியார்மயம், தாராளமயம், உலகமயம் கொள்கை தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை என்று மத்திய குழு முடிவெடுத்து மாநாடை நடத்தும். கேரளாவில் இருக்கிற மாநில குழு பாதிப்பு ஏற்படாத வகையில் தனியார்மய தாராளமய கொள்கைகளை அமல்படுத்த வேண்டும். என்னத்துக்கு நம்ம முடிவு எடுக்கிறாங்க நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. ஆக மொத்தத்தில் ஒரே ஒரு நோக்கம், தேர்தலில் பங்கேற்றுக்கணும். அதற்காக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும்ல, அப்படி சொல்லிட்டு போறது என்ற கருத்தில் அவங்க வந்து பயணிக்கிறாங்க. தமிழகத்தில் ஆனாலும் சரி, இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆனாலும் சரி, ஒரு நிலைமை என்பது ஒரு சிக்கலான, எப்போதும் இல்லாத ஒரு நிலைமையாக இன்னைக்கு உருவாயிருக்கு. அதை ஆய்வு பண்ணும் பொழுது அதனுடைய நிலைமைகளை நாம் உற்று நோக்கினால் இந்த தேர்தல் முறையில ஒரு சீர்திருத்தமே கோர முடியாத அளவிற்கு சீரழிந்து போயிருக்கிறது அப்படின்னு முடிவு கொள்ள முடியும். இன்னைக்கு RSS பிஜேபியும் இந்தியா முழுவதும் எப்படி கலவரங்களை உருவாக்குகிறார்கள், எப்படி ஒரு பாசிச படையாக இருக்கிறது, நாடு முழுவதும் எப்படி சாகா பயிற்சிகள் நடத்துகிறார்கள், எப்படி அடித்தட்டு மக்களை அணிதிரட்டுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். பாசிசத்தின் அடித்தளம் என்பது மக்கள் அதற்கு அடித்தளமாக உருவாக்குகிற வேலையை பாசிசம் செய்யும். வெகுஜன மக்களை அந்த கருத்திற்கு அதிகப்படியாக ஈர்க்கிற பொழுதுதான் பாசிசம் நிலைத்து நிற்கும் என்பதால் அவர்கள் அடித்தட்டு மக்கள் மத்தியிலே வேலை செய்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் கூட நாம கூட இப்படிலாம் வேலை செய்யறது. RSS பிஜேபியும் தமிழ்நாட்டில் தினமும் 3000 கூட்டங்களை நடத்துகிறார்கள். சாகா பயிற்சி தினமும் நடக்கும். அவன் உணர்வுறான். அதன் மூலமாக ஒரு பாசிச சித்தாந்த கருத்துக்களை வெளிப்படையாக பேசுகிற நிலைக்கு இன்றைக்கு தமிழகத்திலும் பாசிச பயங்கரவாதம் என்பது பெருகிருக்கிறது. அப்படி இல்லை என்று பேசுகிறவர்கள் என்ன சொல்றாங்க, இல்லைங்க தமிழ்நாடு என்பது ஒரு பெரியார் மண், இந்த மண்ணிலே பாஜக RSS எல்லாம் பாசிசத்தை கொண்டு வர முடியாது, பாசிசமாவது பாயாசமாவது, இப்படிலாம் ஒரு கருத்து. இங்கெல்லாம் வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை, இப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன என்று
சென்று இன்றைக்கு உடையார் என்கிறவன் பேசுகிறான். இந்து மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் என்ன பேசுகிறான்? எப்படி வட மாநிலத்திலே நாம் கலவரத்தை செய்து அதன் மூலமாக அதிகாரத்தை ஆட்சியை கைப்பற்றுகிறோமோ அதை போல தமிழகத்திலும் ஒரு கலவரத்தை நடத்துவதற்கு பிஜேபி தயாராக இருக்க வேண்டும் என்று பேசி அந்த வீடியோவை ஆடியோலாம் நீக்கிறார். அதுதான் செய்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துல வெளிப்படையாக தெரியுது, அந்த மலையில இந்த தூண்ல தான் அளவுகளுக்கு தான் நீங்க விலகேற்றணும், அது இந்துக்களுடைய உணர்வு என்று சொல்லி உணவு கூட்டி எழுப்புகிறாங்க. தமிழ்நாட்டில் ராமரை வச்சு அரசியல் பண்ண முடியாது, ஆனா முருகரை வச்சு அரசியல் பண்ண முடியுங்களா? அப்ப முருகனை வைத்து அரசியல் செய்வதற்காக ஒரு பாசிச நடவடிக்கை ஊட்டுவதற்காக எல்முருகனை விட்டு கொஞ்ச நாள் வேலை எடுத்துட்டு ஊரா சுத்தினாங்க. இப்ப முருகன் பெயர்ல மாநாடு நடத்துகிறார்கள். 5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் திறக்கலாம். புரட்சி பேசுகிற, முற்போக்கு பேசுகிற நாம் கூட மக்களுக்கு அன்றாட மக்கள் பிரச்சனை தலையிடுகிற நம்மால் திறக்க முடியாத கூட்டத்தை RSS பிஜேபியும் 5 லட்சம் பேர் திரட்டி கலவரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக நமக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு பாசிச பயங்கரவாதத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து வகையிலும் முயற்சி செய்கிறாங்க. பாசிசம் என்பது என்ன? நிதி மூலதனத்தின் தேவையை, அதனுடைய நெருக்கடியை தீர்த்துக் கொள்வதற்கு தான் முதலாளித்துவம் பாசிசத்தை கொண்டு வருகிறது தானே. அது அந்தந்த நாட்டுகளுடைய சிறப்புகளுக்கு தகுந்தவாறு பாசிச நடவடிக்கைகளை அமல்படுத்தும். இந்தியாவில் RSS பிஜேபி இருக்கிறதுன்னு சொன்னால் அவர்களை வைத்து ஒரு இந்து ராஷ்டிரத்தை கட்டி அமைத்து அதன் மூலமாக தன்னுடைய பாசிச கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முதலாளித்துவம் வளர்த்தெடுக்கிறது RSS பிஜேபி. பலாயிரம் கோடிகளை கொட்டி செலவு செய்து பயிற்சிகள் செய்து படைகள் கட்டி கலவரத்தை நடத்துகிறார்களா இல்லையா? பாசிசம் என்பது வராது என்று பேசியது கூட ஆமாம் பாசிச அபாயம் இருக்கிறது என்று கூட ஒத்துக்கொள்கிறார். இந்தியா முழுவதும் அவருடைய வேலை பாணியை பாருங்கள், எப்படிப்பட்ட வேலையை தொடங்குகிறார்கள், எப்படி செய்து முடிக்கிறார்கள் என்பது நல்லா நீங்க அதனுடைய தொகுத்து அதை பார்த்தால் தெரியும். பாசிசம் அபாயம் தமிழகத்திலும் எப்படி நோக்கி வருகிறது. இப்படி ஒரு பயங்கரவாதமான ஒரு நடவடிக்கை இருக்கிற இந்த சூழ்நிலையில் தேர்தல் களத்தை எப்படி பயன்படுத்துவது? இதுதான் விவாத பொருள். அப்ப இந்த விவாத பொருள் வருகிற பொழுது நாம் அனைவரும் புரட்சிகர அமைப்பாக செயல்பட்டால் கூட லெனின் இதைத்தான் சொன்னார்னு ஒரு தோழர் சொல்றாரு. இன்னொரு தோழர் அவருடைய வாதத்தை வைக்கிற போது லெனின் இல்லை இதைத்தான் சொன்னார், இதுதான் சரியான பாதை என்று சொல்றார். தேர்தலிலே தொடக்கத்திலிருந்து பங்கேற்றுகிற கட்சிகளும் இதுதான் சரியான பாதை, லெனின் பாராளுமன்றத்திலே பங்கெடுத்துக் கொண்டார், பங்கெடுத்துலாம் சொல்லிட்டாரு என்று பேசுகிறார். அப்ப எது சரின்னு ஒண்ணு இருக்கணும்ல? சரின்னு ஒண்ணு இருந்தா தானே நம்ம இதுதான் லெனிய பாதை முடிவுக்கு வர முடியும். அந்த பாதையை அமல்படுத்தி தானே பாசிசத்தை வீழ்த்த முடியும். இவர்கள் சொல்லுகிற பாராளுமன்ற பாதைக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமா தேர்தலில் ஆதரவு தெரிவித்து வென்றெடுத்து அதன் போக்கிலே நாம் வளர்ந்து அப்படி பாசிசத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வளர விடாமல் தடுத்து விடலாம் என்று சொன்னால் இது நெல்லிய பாதையாக இருக்க முடியுமா? இது கற்பனையா நெல்லிய பாதையா? அப்ப பாசிசத்தை வீழ்த்திய வரலாறு தான் இருக்கும்ல. பாசிசம் எப்படிப்பட்டது, அது எப்படி கொடுஞ்செயல் கொண்டது, அதுல எத்தனாயிரம் உயிர்களுக்கு போனது, அதற்கு எவ்வளவு பேர் தியாகம் செய்தார்கள், அந்த வரலாறு நாம் படிச்சிருக்கோம். அப்ப இந்தியாவில் வருகிற இந்த பாசிச நடைமுறையை ஒடுக்குவதற்கு, அந்த ஒடுக்குகிற அந்த பாசிச நடவடிக்கை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு வழிமுறை நமக்கு வேண்டும் இல்லையா? அப்ப தேர்தலில் நாம் என்ன வழிமுறையை கையாண்டால் பாசிசத்தை எதிர்கொள்ள முடியும், வீழ்த்த முடியும் என்பதுதான் விவாதம். தமிழ்நாட்டில் இருக்கிற இடதுசாரி அமைப்புகள் சொல்லக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு திமுகவுக்கு வாக்களித்து விடலாம், இந்திய கூட்டணி கட்சிகளை ஆதரித்து விடலாம், அது பாசிசத்தை வீழ்த்துவதற்கான ஒரு அப்போதைக்கான ஒரு மூச்சு விடுகிற அவகாசம் கிடைக்கும் என்று ஒரே ஒரு ஒற்றை காரணம்
சொல்லி வாக்கு கேட்கிறார்கள். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இல்ல நாம அவனோட சேர்ந்து கொஞ்சம் நிர்பந்திக்கிற வேலையை செய்யலாம், இந்த பாசிசத்துக்கு எதிராக இப்படிலாம் ஒரு நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிற வேலையை செய்யலாம். சரி, தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வோம். பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு பிரீத்திங் பேஸ் வேணும்னு சொல்லி 2021 நாடாளுமன்ற தேர்தலின் போது பேசினார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்தது. பலரும் முற்போக்கு பேசியவர்கள், மோடியை சுயேட்சையாக எதிர்த்தவர்கள், RSS BJP தமிழ்நாட்டிலே சொந்த முறையில் எதிர்த்து போராடியவர்கள், அமைப்பே இல்லாமல் அந்த கருத்திற்கு ஆட்பட்டவர்கள், பெரியார் சிந்தனை பேசுபவர்கள், முற்போக்காளர்கள், அவர்கள்லாம் என்ன முடிவெடுத்திருக்கிறார்? அவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு ஒரே ஒரு முடிவுதான். இந்திய கூட்டணியை அவர்களுக்கு வாக்குப்பட செய்து அதன் மூலமாக தேர்தலிலே பாசிசத்தை தமிழ்நாட்டில் வளரவிடாமல் தடுப்பது. தமிழ்நாட்டில் BJP வளரலையா, RSS வளரலையா? அப்படி ஒரு நிலையில் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இது தமிழ்நாட்டில் BJP வாக்கு சதவீதம் எவ்வளவு? 1960 வரைக்கும் தமிழ்நாட்டில் RSS BJP வளரவே முடியல. 60 வரைக்கும் வளரல. 60களில் கன்னியாகுமரி மாடல் கொண்டு வந்தாங்க. கன்னியாகுமரியில் கலவரம் செய்து ஒரு இடத்தில் உடைப்பை ஏற்படுத்துவது என்று சொல்லி RSS BJP குவிந்து வேலை செய்யும். இன்றைக்கு இருக்குதுல விவேகானந்தர் பாறை. அந்த விவேகானந்தர் பாறையில அங்க இருக்கிற சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் சிலுவையை வைத்து வழிபடுவதும், அந்த வலைகளை மீனவ வலைகளை கொண்டு போய் காய வைக்கிறதுமா இருந்தாங்க. இது அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சது. எப்படியாவது இந்த கலவரத்துக்கு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணணும். இங்க விவேகானந்தர் பாவம் செய்தார், இங்க உட்கார்ந்துக்கிட்டா ஆன்மீகம் பேசலாம் என்கிற ஒரு கருத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டி வைத்து நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை செஞ்சார். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் விவேகானந்தர் சிலை வைக்கப்பட்டது. விவேகானந்தர் சிலை வச்சு இன்னைக்கு அது ஒரு விவேகானந்தர் பாறையாகவே மாறிச்சு. அதுக்கப்புறம் விவேகானந்தர் ஆசிரமம் கட்டினோம். அந்த ஆசிரமத்தில் இன்று வரையில் RSSக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன பயிற்சி கொடுக்குறான்னு அதை நீங்க பார்க்கணும். சும்மா நீங்க அவன் பயிற்சி கொடுக்குறான், அந்த மூளைச்சலை, அதெல்லாம் இல்லை. அவன் கொடுக்குற பயிற்சி, அவன் செய்கிற அந்த அவங்க இந்து மதவெளியை தூண்டுகிற பயிற்சி என்பது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆசிரமத்தில் வந்துட்டு போறாங்க. தினமும் போதிக்கலாம். அதன் மூலமாக எப்படி கலவரத்தை உருவாக்க முடியும் பார்க்கலாம். அந்த பிரச்சனை வந்த பிறகுதான் கன்னியாகுமரியில் RSS BJP வளர்ந்தது. அதுக்கப்புறம் அங்கேயே சுயேட்சையாக நின்று இன்றைக்கு அந்த மண்டைக்காடு கலவரத்தை உருவாக்கணும் இல்லையா, காந்தின்னு MLA-வா இருக்காங்க BJP. அந்த MLA மண்டைக்காடு கலவரத்தை உருவாக்கின MLA அந்த BJP கட்சியினுடைய ஒருத்தரை நிறுத்தி அப்போ சுயேட்சையாக நின்று தேர்தலை விட்டுவிட்டார். அப்படின்னா ஒரு கலவரத்தை செய்தால் அவர்கள் நினைக்கும் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம். அதனாலதான் நீங்க உடையார் வரைக்கும் பேசலாம். கலவரம் பண்ணா அப்பதான் கட்சி வளரும் பேசலாம். இந்தியா மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் தொடர்ந்து கலவரத்தை உருவாக்குவதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றணும்னு சொல்றோம். ஆயிரக்கணக்கான பேர் ராவா போறோம். இது ஏற்று பேச முடியுதா? நம்மளால கேள்வி கேட்க முடியுதா? பேசுவதற்கு நமக்கு அனுமதி உண்டா? பெரியார் மண் என்று சொல்லிக்கொண்டு பெரியார் கொள்கைகளை நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று பேசுகிறவர்கள் திமுகவோ இல்ல பிற கட்சிகளோ ஏன்டா நீ அனுமதி கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறாங்களா? இந்திய கூட்டணி கட்சியிலே இருக்கிற திருமாவளவன் அவர்கள் என்ன பேசுகிறார்? போலீஸ் எந்த நடவடிக்கையும் அனுமதி தருவதில்லை. இது அமித்ஷா போலீஸா ஸ்டாலின் போலீஸா கேட்கிறார். கேட்டதா இல்லையா? CPM செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசுகிற பொழுது விழுப்புரம் கூட்டத்திலே தமிழ்நாட்டிலே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குது என்று பேசுகிறார். CPM இருக்கிறவர்களுக்கு அனுமதி தரல, ஆனா BJPக்கு அனுமதி உண்டு. அவன் கலவரத்தை தூண்டுவதற்கு லட்சக்கணக்கான பிரசுரங்களை போட்டு திருப்பரங்குன்றம் முழுவதும் சுத்திட்டு இருக்கிறான். போட்டு பிரச்சாரம் பண்றான், எல்லாம் கிராமமா கொடுக்குறான், கமிட்டி அமைக்கிறான், அதுக்காக பலாயிரம் கோடிகளை வாரி செலவு செய்கிறார்கள். எல்லா அனுமதியும் வழங்கப்படும்.
கலவரத்தை தூண்டக்கூடாது, இப்படி மத அரசியலை வைத்துக் கொண்டு மதவெறியை தூண்டி மக்களை பிளவுபடுத்துகிறார். அங்க சிக்கந்தரமலை என்பது காரணமாக இருந்ததுதான், அங்க எந்த பிரச்சனையும் வரைக்கும் தோன்றவில்லை என்று பேசுவதற்கு நமக்கு கருத்து. ஆனா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல, திமுக கூட்டணி வந்துவிட்டால் நமக்கு ஒரு மூச்சு விடுகிற அவகாசம் நமக்கு கிடைத்திருக்கும், பிஜேபியை வீழ்த்தி விடலாம் அல்லது தடுத்து விடலாம்னா இப்ப 5 வருஷத்துல 21 இருந்து 26 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளிலே மூச்சு விடுவதற்கான அவகாசம் கிடைத்ததா? கொஞ்சம் வருஷம் பண்ணி சொல்லுங்க. நாம் தோழர் கிடைத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதரிக்கலாம் என்று சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை தொழிலாளிகளுடைய போராட்டம், அந்த போராட்டத்தெல்லாம் கையாண்ட விதம் என்ன? பாஜக பிரச்சனை அவன் உள்ள வந்தா சிக்கலாயிடும் என்று பேசுகிறார்களே. தமிழ்நாட்டில் சாம்சங், சென்னையில் தானே சாம்சங் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை எப்படி ஒடுக்கினார்கள், எப்படி கைது செஞ்சார்கள் உங்களுக்கு தெரியும். மாநாட்டு பந்தல் கூட போட முடியாது, உண்ணாவிரதம் கூட நம்மளால இருக்க முடியல, சகஜ நிலையில் ஒரு போராட்டத்தை கூட நடத்த முடியல, ஒடுக்கினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராடினாங்கல்ல, இதே சென்னை நகரத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? உட்கார்ந்து இந்த ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி நடத்திய போராட்டம், ஒரு வீதி மிக்க போராட்டம், உணர்வுபூர்வமாக தொழிற்சங்கம் நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்தை எப்படி அடித்து உதைத்து ஒடுக்கினார்கள் என்பது. இப்ப இவர்கள் தான் பாசிசத்தை விருத்தி பேச கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. நாங்கள் இந்த தேர்தல் உதவாததான் நாம சொல்றோம். இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். 2014 கொஞ்சம் முற்போக்காக பேசி மோடி அலையை கோபேக் மோடி என்று பேசுகிறவர்கள் இன்னைக்கு அந்த அலையெல்லாம் வடிக்கு போட்டுச்சு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் இப்போ மோடிலாம் சகஜமாயிட்டாரு. சகஜமா வந்து போனாலும் சகஜமா இது போனாரு, அவங்க கருத்துக்கு சகஜமா பேசுறாங்க. ஆமா, நாங்க கவலை செய்வோன்றாங்க, அயோத்தியை மாத்தோன்றாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. இப்ப அந்த பிஜேபி எதிர்ப்பு என்பது சகஜமாயிடுச்சு. ஏற்று பேசுவதற்கு இப்ப ஆட்கள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இப்ப திமுக தான் அப்படின்னு சொல்லி போயிட்டு. அப்ப இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு மூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிறாங்க எங்கேயுமே கிடையாது. அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஒடுக்கிறதுக்கு அவங்க கேட்ட ஒரு நியாயமான கோரிக்கை, சம்பள உயர்வு, பணி நிரந்தரம், இவ்வளவுதானே. ஆனா சம்பள உயர்வும் பணி நிரந்தரம் யாருக்கு செய்தார்? ஸ்டாலின் மணியாற்றவனுக்கு பூசாரி செஞ்சிருக்காரு. கணக்கான இப்படி மணியாற்றாங்கல்ல, மணியாற்றவனுக்கு 41,800 ரூபாய் சம்பளம் அந்த வயதாண்டி. நாம் இங்க உழைத்து குப்பையை அள்ளி கொண்டு போய் அதை மறுசுழற்சி செய்து அந்த குப்பையை உரமாக மாற்றி அழகை தூய்மைப்படுத்துகிற தொழிலாளிகளுக்கு அடிக்கடி சூக்காலம் எட்டி வச்சாங்க. போலீஸை விட்டு சூக்காலம் எட்டி வச்சாரா இல்லையா? அப்ப இவர்கள் பாசிசத்தை வீழ்த்துவார்களா? இல்ல மூச்சு விடுவதற்கான அவகாசத்தை தான் அவர்கள் கொடுப்பார்கள். இந்த 5 வருஷத்துல பாசிசம் வருவதற்கு என்ன தடையை இவர்கள் ஏற்படுத்தினார்கள்? ஏதாவது ஒரு காரணத்தை திமுகவோ இந்திய கூட்டணி கட்சிகளோ செய்தது என்று சொல்லுங்க பார்ப்போம். முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடந்தாங்க. மாநாட்டிலே அர்ஜுன் சம்பத் கலந்து கொள்கிறார். யாரு? பாசிசத்தை அமல்படுத்துவோம், தமிழ்நாட்டிலே கலவரத்தை உருவாக்குவோம் என்று பேசுகிற அர்ஜுன் சம்பத் திமுக நடத்துகிற மாநாட்டிலே கலந்து கொண்டு என்னத்தை பேசுவார்? எதுக்கு கலந்து கொண்டு வைக்கிறார்கள்? சேவா பாரதின்னு தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது, RSS அமைப்பு. கொரோனா காலத்துல நிறைய வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஸ்டாலினை கூப்பிட்டு வேலை செய்யறது ஊக்கப்படுத்தினார். அவங்கெல்லாம் யாரு? எந்த அமைப்பு? RSS அமைப்பு. அந்த சேவா பாரதி அமைப்பு திருப்பூர்லயே ஒரு கூட்டம் நடத்தலாம். அந்த கூட்டத்தில் பேரூர் சண்முகனும் பேரூர் சாமிநாதனும் கையிலையும் போய் கலந்து கொள்வாங்க திமுக சார்பில். இவர்கள் எப்படின்னு பாசிசத்தை வீழ்த்துவார்கள்? எப்படி அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் தமிழகம் இருக்கிற போது, இல்ல இந்த கூட்டணி நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடும், பாசிசத்தை வீழ்த்துவதற்கு ஒரு அவகாசத்தை கொடுத்துவிடும் என்று நம்பி போனால் என்ன நடக்கும்னு வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு பேசினேன். புதிய கல்விக் கொள்கை 3 அந்த மொழியை அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார்களே தவிர அதில் இருக்கிற சார்ந்தர்களை எதிர்த்து இன்றைக்கு திமுக நிறுத்திச்சா?
எல்லா சட்டத்தையும் உள்ள அமல்படுத்திக்கிட்டு 3 கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தான் என்று பேசுகிறார். மின்சார சட்டத்தை ஏற்று பேசியா திமுக அரசு? மின்சார திருத்த சட்டத்தை ஏற்று பேசியிருந்தார். மோடி கொண்டு வந்தாரு 12 மணி நேர வேலை, எவனால ஏற்று பேசுறாங்களா? இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கிற பலரும் 12 மணி நேர வேலையை ஏற்று கட்சியாளர்கள் கூட பேசியிருப்போம். திமுக தான் பாசிசத்தை வீழ்த்துவதற்காக ஒரு பேசுன எதிர்பார்த்து பேசிக் கொள்கிறவர்கள் இந்த 12 மணி நேர வேலையை திமுக கொண்டு வரும் பொழுது வாய்மொழி தானே கிடந்தாங்க. இவர்கள் எப்படி பாசிசத்தை வீழ்த்துவார்கள்? அப்போ நாம் இதை வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும். திமுகவும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் எப்படி என்னென்ன வேலைகள் செய்தது கடந்த காலங்கள்லாம் நம்ம மறந்துடுறோம். நமக்கும் ஒரு நிறைய மறதி இருக்கு. எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ வந்து புதுசு தொடர், இப்போ வந்து தொடங்கலாம் தொடர் இப்படி பேசுறது இருக்கு இல்லையா? இப்ப திமுக கூட்டணியோட இப்பெல்லாம் புதுசா தொடங்குறாங்க நம்மளுக்கு. இதே பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கான வேலையை செய்தவர்கள் தானே இந்த கட்சிகள். சிபிஐ சிபிஎம் தவிர அந்த கூட்டணியில் இருக்கிற திமுக பிசிக வரைக்கும் பிஜேபி வேலை பார்த்தவர்கள் தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர வைக்கிற வேலையை இவர்கள் எல்லாம் கடந்த காலத்துல எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு இப்ப இல்லைங்க, இது வந்து ஒரு இந்த தேர்தல் சமயத்துல நம்ம வந்து ஒரு நெருக்கடியா இருக்குது. இந்த பாசிச சூழலை அபாயத்தை விளக்கணும்னு சொன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வந்து ஒரு இதை மாற்று இதை எடுக்கணும், அவங்கள ஆதரிச்சு ஆக்கணும். மற்றதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாங்க, ஏற்றுதலாம். நாங்க கூட்டணி என்பது தேர்தல் மட்டும்தான், போராட்ட கட்டத்தில் இல்லைங்க, இப்படி எல்லாம் பேசலாம். சிபிஐ எல்லாம் இப்படி பேசு, சிபிஎம் எல்லாம் இப்படி பேசு. ஆனா நடைமுறை என்னன்றதான கேள்வி. நடைமுறையில் இவர்களை எதிர்த்து பேசவே முடியாத அளவுக்கு இன்றைக்கு பிஜேபி RSS வளர்ந்துருக்குது. நாங்க இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு நோட்டீஸ் எடுத்துட்டு போனா அவன் சண்டைக்கு வராங்க. யாரும் பிஜேபி எங்க இருக்கே தெரியாத இடத்துல இன்னைக்கு எல்லா கிராமங்களும் வேர் விட்டு பறகுது வளர்க்கிறான். அவன் வளர்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பிரசுரம் போடுவதற்கும் அவன் பிரச்சாரம் பண்ணுவதற்கும் அனுமதிகளை அள்ளி வழங்குது அரசு. ஆனா இதை எதிர்த்து பேசுகிற புரட்சிகர முற்போக்கு அமைப்புகளுக்கு அனுமதியை தரமாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் எதை நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்வைப்பது? இதுதான் கேள்வி. அப்ப நாம் பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு நெருக்கடி வந்துடும். இல்ல நம்ம வாக்கு போட்டோம்னா கொள்கையில பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே தேர்தலில் நம்ம தேர்தல் நிலைப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது சீர்படுத்த முடியாத அளவுக்கு தேர்தல் ஜனநாயகம் என்பது எப்படி போயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஞானேஷ்குமார் ஒருத்தருக்காக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி அதெல்லாம் ஒரு வழக்கு போட்டாங்க. எதிர்கட்சியெல்லாம் போட்டு வழக்கு போட்டு அந்த ஆளை நீக்கணும் சொல்லி வழக்கு போட்டாங்க. அவரை நீக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர்களெல்லாம் எப்படி இவங்களை கொண்டு வந்தாங்க? RSS எடுத்து கொண்டு வந்தாங்க. தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லா உறுப்புகளும் என்ன சொல்ல போனா நீதிமன்றத்தில் 400க்கும் மேற்பட்ட RSS காரர்களை போட்டு வைத்திருக்கிறார். எந்த இதுல இந்த கூட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தான்னு தெரியல. தேர்தல் வேணான்னு சொன்னாலே அனுமதி தரதில்ல, பேசவே அனுமதி தரதில்ல. சிகப்பு சட்டை எப்படின்னு சொல்லி இப்ப அதுல சட்டையை போட்டு ஒரு போராட்டத்துக்கு வந்தாலே அனுமதி இல்லைன்னு அரங்கு கூட்டத்துல தான் நாங்க போராட்டம் நடத்துறோம். இது கோர்ட்ல போய் வாங்க வேண்டிய நிலையில் தான் இன்னைக்கு ஜனநாயகம் இருக்கு. எதற்கு இன்னைக்கு ஜனநாயக உரிமைகள் கிடையாது. யாரும் இந்த ஜனநாயக உரிமைகளை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஜனநாயகம்னா என்ன வேலை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு. அப்படியா, அதுதான் என்னங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நிலைமை. பேச முடியல. போலீஸ் நடைமுறையில் நடக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்கு கூட அனுமதி தர மாட்டான். தண்ணி கேட்டு போறாங்க, அனுமதி தர மாட்டான். இப்ப பாசிசம் வந்தால் என்ன நடக்கும்? ஜனநாயக உரிமைகளை இல்லாமல் துடைத்திடுவதுதான் பாசிசத்தினுடைய நோக்கம். இன்னைக்கு என்ன இருக்குது? ஜனநாயக உரிமைகளே இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒரு சீர்திருத்தத்தை முன்வைக்க முடியுமா? இதே ஜனநாயகத்துக்குள்ள உள்ள உட்காந்துக்கிட்டு இல்ல தேர்தல் ஜனநாயகத்துல இவன் வந்து நீதிமன்றம் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, தேர்தல் ஆணையம் சரியில்லை, எல்லாமே ஃப்ராடா இருக்குது, எல்லாமே பாசிச தன்மைக்கு மாற்றிட்டு வந்துட்டா இப்ப மீண்டும் இதற்குள்ளாவே சீர்திருத்தத்தை கோர முடியுமானா அந்த சிரமம் நடக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் குறைவோடு இருக்கு. அதை எப்படி மாற்றுவது, எப்படி போராடுவது?
அப்ப மார்க்சிய பார்வை அவங்க தலைவர்கள் இப்படிப்பட்ட சிக்கலே வந்தது இல்லையா? வந்தது. மார்க்ஸ் உயிரோடு இருக்கிற பொழுது இந்த சிக்கல் வந்தது. 1848 ஜெர்மனி புரட்சியின் போது ஒரு சிக்கல் வந்தது. நிலப்பிரபுத்துவத்தை தூக்கி எறிவதற்கு முதலாளிகளோடு சேர்ந்து நாம் வாக்களிப்பதா இல்லையா என்கிற பிரச்சனை வந்தது. அதை எதிர்கொண்டார் மார்க்ஸ் உயிரோடு இருக்கிறார். அவர்கள் அனுபவத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல முதலிலே வாக்களிக்க சொன்னார் மார்க்ஸ். அதுக்கு பின்னாடி நிலைமை மாறிச்சு, தப்பாகி போச்சு. ஐயோ நாம் தவறழைத்து விட்டோம். பாட்டாளி வர்க்கம் சிறிதானாலும் சரி பெருசானாலும் சரி, அது எந்த அளவுக்கு பலம் இருந்தாலும் சரி, சொந்த முறையில் மக்களை திரட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டாளி வர்க்கம் திரட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பிற்காலத்திலே பலம் தரும் என்று சொன்னார் மார்க்ஸ். யதார்த்தம் என்ன? இப்ப நாம் இந்த பாதையிலே சென்று இந்த 2026 தேர்தலில் சீர்திருத்தத்தை கோருவதா அல்லது ஒரு மூச்சு விடுவதற்கான அவகாசம் இருக்கிறது, திமுகவை ஆதரிக்கலாம் என்று பேசுவதா, இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல எந்த இது நானும் ஏதாவது கொடுக்கறது கூட நானும் வாங்கிட்டு ஓட்ட போடுறேன் அப்புறம் பேசிக்கலாம் சொல்றேன். எல்லாத்துலயும் சமரசம். யாரும் கொள்கைகளும் பேசுறதே இல்லை. இங்க திமுக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினா கேரளாவில் ஐயப்பன் மாநாடு நடந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துது. இவங்க எங்க பாசிட்டிவ் அதுக்கான திட்டத்தை இவர்கள் எங்க வைக்கிறாங்க தேர்தலில்? சரி, அப்படியே தேர்தலில் வாக்களித்து பாசிஸ்டை வீழ்த்திய வரலாறு உண்டா? பாசிசத்தினுடைய அடித்தளம் என்ன? மக்கள் படை. அது மக்களுடைய எழுச்சியில் தான் பாசிசம் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அதான் வரலாறு. ஹிட்லர் படை வச்சுக்கிட்டு மட்டுமே செய்யல, அவன் மக்கள் அடித்தளம் இருந்தவன். இப்ப நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? 2026 தேர்தலில் அந்த மக்கள் அடித்தளத்தை நாம் அடித்து நொறுக்க வேண்டும். அவன் எப்படி வேலை செய்யறான்? ஒரு நாளைக்கு 3000 சாகா பயிற்சிகளை தமிழ்நாட்டில் நடத்துகிறான். நாடு முழுவதும் 50 லட்சம் உறுப்பினர்களை மாணவர் அமைப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறான். பல நூறு பதவி அமைப்புகளை வைத்துக் கொண்டு கலாபங்களுக்கு தயார்படுத்தி திட்டம் போடுறான். எங்க என்ன பிரச்சனை கிடைக்கும், இதுல முருகன் வந்தானா கண்ணன் வந்தானா இல்ல ஏதாவது ஒரு அமைப்பு தான் என்பதை பற்றி யோசிக்கிறார்கள். அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2026 தேர்தலிலே பாசிசத்தை வீழ்த்துவதற்கு நாம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம், கம்யூனிஸ்டுகளாக சிந்திக்கிறோம் என்று சொன்னால், நாம் அதற்கு உருவாக்குற பாசிசம் உருவாக்குற மக்கள் அடித்தளத்தை ஒடுக்குவதற்காக, அதை அழித்துளிப்பதற்கான படையை, மக்கள் பிரச்சாரத்தை நாம் கட்டியெடுத்து விட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த பாசிசத்திற்கு எதிராக பாசிச எதிர்ப்பு முன்னணி கொள்கை கொண்ட ஒரு மக்கள் படையை கட்ட வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்பதை குறிப்பிட்டு வாய்ப்புகளை நன்றி கொண்டு வருகிறது.